வாழ்க்கையில் சில தடைகள் எவ்வளவு முயன்றாலும் விலகாமல் இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? நல்ல வேலை கிடைக்காமல் இருப்பது, கடன் தொல்லை, எதிரிகளின் இடையூறு, மன அமைதியின்மை, குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சினைகள். என்ன செய்தாலும் வெற்றி தாமதமாக வருவது. இவை அனைத்திற்கும் நம் சாஸ்திரங்கள் ஒரு சக்தி வாய்ந்த வழியை கூறுகின்றன. அது ஆஞ்சநேயர் வழிபாடு. ராம பக்தரான ஆஞ்சநேயர் பலம், புத்தி, துணிவு, பக்தி, வெற்றி ஆகிய அனைத்திற்கும் அடையாளமாக போற்றப்படுகிறார். இந்த வீடியோவில் ஆஞ்சநேயரை மனமார வழிபட்டால் வாழ்க்கையில் நீங்கும் 8 பெரிய தடைகள் என்ன என்பதையும், அவரை எப்படி வழிபட்டால் முழு அருள் கிடைக்கும் என்பதையும் விரிவாக பார்ப்போம். ஆஞ்சநேயரின் மகிமை. இராமாயணத்தில் மிக பெரிய வீரராகவும் பக்தியின் உச்சமாகவும் விளங்கியவர் ஆஞ்சநேயர். அவருக்கு முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அசாத்தியத்தை சாத்தியமாக மாற்றும் சக்தி கொண்ட தெய்வம் என்ற சிறப்பும் அவருக்கே உரியது. ராமநாமம் எங்கு ஒலிக்கிறதோ அங்கு ஆஞ்சநேயர் இருப்பார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அவரது அருள் கிடைத்தால் தைரியம், நல்ல சிந்தனை, வெற்றி, ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பது பக்தர்களின் அனுபவமாகும். 1. வேலை மற்றும் தொழில் தடைகள் நீங்கும். பலர் நல்ல திறமை இருந்தும் வேலை கிடைக்காமல் தவிக்கிறார்கள். சிலருக்கு பதவி உயர்வு தாமதமாகிறது. தொழிலில் வளர்ச்சி நின்றுவிடுகிறது. இத்தகைய நேரங்களில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வெற்றிலை மாலை அல்லது வெண்ணெய் காப்பு சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்தால் மன உறுதி அதிகரித்து நல்ல வாய்ப்புகள் உருவாகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். 2. கடன் மற்றும் பொருளாதார தடைகள். பணம் வந்தாலும் நிலைக்காத நிலை. கடன் சுமை அதிகரிப்பது. தேவையற்ற செலவுகள். ஆஞ்சநேயர் வழிபாட்டுடன் நேர்மையான உழைப்பையும் இணைத்தால் பொருளாதார நிலை மேம்பட இறையருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. 3. எதிரிகளின் தொல்லை குறையும். பொறாமை, அவதூறு, தேவையற்ற பகை, அலுவலக அரசியல் போன்றவற்றால் பலர் மனவேதனை அனுபவிக்கிறார்கள். ஆஞ்சநேயர் பாதுகாப்பின் சின்னமாக கருதப்படுகிறார். அவரை மனமார வேண்டி வழிபடுவது அச்சமின்றி செயல்பட உதவும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. 4. பயம் மற்றும் மனக்குழப்பம் நீங்கும். தேவையில்லாத பயம், எதிர்கால கவலை, தன்னம்பிக்கை குறைவு. ஆஞ்சநேயரின் நாமத்தை ஜபிப்பது மனதை ஒருமுகப்படுத்தவும் துணிவை வளர்க்கவும் உதவுகிறது. 5. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, உறவினர்களிடையே பிரச்சினைகள், குழந்தைகளின் எதிர்கால கவலை. இத்தகைய சூழலில் குடும்பத்துடன் சேர்ந்து ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்கும் என்று பலர் நம்புகின்றனர். 6. சனி தொடர்பான சிரமங்களில் மன உறுதி கிடைக்கும். சனி பெயர்ச்சி, 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற காலங்களில் பலர் ஆஞ்சநேயரை வழிபடுகின்றனர். இது சிரமங்களை முறையாக எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் அளிக்கும் என்று பாரம்பரிய நம்பிக்கை கூறுகிறது. 7. உடல்நலம் மற்றும் சக்தி. ஆஞ்சநேயர் பலத்தின் வடிவமாக போற்றப்படுகிறார். அவரை வழிபடுவது உடல், மன உறுதி மற்றும் நேர்மறை சிந்தனையை வளர்க்கும் ஆன்மீக பயிற்சியாக பல பக்தர்கள் கருதுகின்றனர். 8. நினைத்த காரியங்களில் வெற்றி. நல்ல முயற்சிகள் வெற்றி பெற, தேர்வுகளில் சிறக்க, புதிய தொழில் தொடங்க, வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளில் தெளிவு பெற ஆஞ்சநேயரின் அருளை வேண்டி தொடர்ந்து பக்தியுடன் வழிபடுவது நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் வலுப்படுத்தும். ஆஞ்சநேயரை எப்படி வழிபட வேண்டும்? செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆலய தரிசனம் செய்யலாம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்தை பக்தியுடன் ஜபிக்கலாம். ஆஞ்சநேயர் சாலிசா அல்லது சுந்தர காண்டம் பாராயணம் செய்யலாம். வெற்றிலை மாலை, வெண்ணெய் காப்பு,
வடை மாலை போன்றவை பக்தி மரபுகளின்படி சமர்ப்பிக்கலாம். வழிபாட்டுடன் சத்தியம், ஒழுக்கம், கருணை ஆகியவற்றையும் கடைப்பிடிப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது. நிறைவுரை: ஆஞ்சநேயர் வழிபாட்டின் உண்மையான பலன் நமக்குள் தைரியம், பக்தி, பொறுமை மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பதில்தான் உள்ளது. இறையருடன் நேர்மையான முயற்சியையும் இணைத்தால் வாழ்க்கையின் பல தடைகளை கடந்து முன்னேற முடியும். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆஞ்சநேயர் கோவில் எது என்பதை கருத்துக்களில் பகிருங்கள். இந்த ஆன்மீக தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஆஞ்சநேயா.